அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குடல் வாழ்வு. இது எதனால வருது, எதற்கு வருதுங்கிறத நான் ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். பாருங்க நண்பர்களே. டைட்டில் பஸ் நம்ம கொடுத்துக்கலாம். குடல் வாழ்வு இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு மனிதனை முழுசா வரிய நண்பர்களே. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இது மனிதனோட குடலு. என்ன காத்துல பக்கத்து போடு. இது வாய். பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு மனிதனை முழுசா வரைஞ்சிருக்கேன். சோ நம்ம அன்னன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுவோம், செரிமானம் ஆகும். சாப்பிடுவோம், இங்க வயிற்றுல போய் செரிமானம் ஆகும். மறுநாள் சாப்பிடுவோம், செரிமானம் ஆகும். திடீர்னு நம்ம சாப்பிடல, ஒரு வேளைக்கு நம்ம சாப்பிடலன்னா செரிமானம் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா செரிமானம் ஆகுங்க. என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய குடல், இந்த குடல் தான் செரிமானம் ஆகும். குடல் செரிமானம் ஆக ஆகனா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கும். நம்ம வயிற்றுல நம்ம உணவு இருக்குதுன்னா அந்த உணவு நம்ம செரிமானம் ஆகும். அதனால அந்த உணவு செரிமானம் ஆகிறதுனால குடலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நம்ம உணவு மட்டும்தான் செரிமானம் ஆகும். அப்போ நம்ம அன்னைக்கு நம்ம சாப்பிடலன்னா அந்த செரிமான பிரச்சனை செரிமானம் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனா உங்களுடைய குடல் தான் செரிமானம் ஆகும். கொஞ்சம் 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 கொஞ்சமா அரிச்சு 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 பாத்தீங்கன்னா குடல்ல ஓட்டை விழுந்துரும். அந்த ஓட்டை விழுவுறதுனால நம்மளுக்கு பசிதாவமே சுத்தமா எடுக்காது. பசிதாவம் எடுக்காததுனால நம்மளுக்கு குடல் வாழ்வுங்கிற பிரச்சனை வந்துடும். நிறைய நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம சரி பண்ணணும், நிறைய செலவாகும். இதெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னா நம்ம முன்கூட்டி டயத்துக்கு நம்ம சாப்பிடணும். பசிதாவம் எடுக்கலைன்னா நம்ம நல்ல ஒரு மருத்துவரை போய் நம்ம அணுகணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க காலையில இப்போ ஒரு 10 மணிக்கு நீங்க சாப்பிடுறீங்கன்னா, அந்த 10 மணிக்கு நம்மளால சாப்பிட முடியல அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் 11 அல்லது 12 மணிக்குள்ள நீங்க சாப்பிடணும். அப்படி சாப்பிடலன்னா உங்களுடைய குடலு கொஞ்சம் லைட்டா அரிக்க ஆரம்பிக்கும். நீங்க 10 மணிக்கு சாப்பிடலன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் 11 மணி 12 மணிக்கு பசி ஏற்படாது. ஆனா நீங்க கண்டிப்பா சொல்றேன், நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாப்பிட்டு ஆகணும். அப்படி சாப்பிடலன்னா உங்களுடைய குடல் அரிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப மத்தியான சாப்பாடு நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? ஒரு சில பேர் 1 மணிக்கு சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் 2 மணிக்கு சாப்பிடுவாங்க. இந்த 1 மணி டயத்தை வச்சு சாப்பிடுறவங்க கரெக்டா அந்த 1 மணிக்கு சாப்பிட்டுருங்க. அப்படி இல்ல 1:30, 1:20, 1:30 அந்த டயத்தை கூட நீங்க சாப்பிட்டுங்க. ஆனா அதையும் நீங்க சாப்பிடாம விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய குடல்ல சாப்பாடு இருக்காது. அடுத்து உங்களுடைய குடல் அரிக்கப்படும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு 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 பாத்தீங்கன்னா குடல்ல ஓட்டை விழுந்து அதுக்கப்புறம் தான் நீங்க அப்பண்டிஸ்ங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் நிறைய செலவாகும். இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னா நல்ல முறையா சாப்பிடுங்க நண்பர்கள். இந்த மாதிரி உங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கோ தயங்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனா இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா நம்ம உடம்புக்கு வெளியில உள்ளதை நம்ம பிரச்சனையை நம்ம எப்படியா இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஆனா உடம்புக்கு உள்ள இருக்கிற பிரச்சனை நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அதை நம்ம சால்வ் பண்ணணும்னா நம்ம தான் அதை நம்ம கடைபிடிக்கணும். மறக்காம நீங்க கரெக்டான டயத்துக்கு 10 மணி அல்லது 12 அல்லது 1 இல்லைன்னா 2 மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க மத்தியான சாப்பாடு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா 4 மணிக்கு பசிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பசிக்கிறது நல்லது. சாப்பிடுங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். அதை பத்தி எந்த ஒரு இதுவும் கிடையாது. நிறைய சாப்பிடுங்க. நைட்டு சாப்பாடை மேக்சிமம் சாப்பிடுங்க. சாப்பிடாம மட்டும் யாரும் படுத்து தூங்கிடாதீங்க. அப்புறம் இவ்வளவு பெரிய விளைவு உங்களுக்கு ஏற்படும். குடல் பிரச்சனையாகும், நிறைய செலவாகுங்கிறத மறந்துடாதீங்க. இன்னும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, இப்ப கிரைண்டர் எடுத்துங்க. ஒரு கிரைண்டர் இருக்கு. கிரைண்டர்ல அந்த கல்லு இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கல்லு கிரைண்டரு. இது கிரைண்டரு கல்லு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இது சுத்தி நம்ம அரிசி கட்டுவோம். மாவு அரைக்கிறதுக்காக சுத்தி அரிசி கட்டுவோம். அரிசி அரைப்படும். அந்த கிரைண்டர்ல அரிசி போட்டதுனால அரிசி அரைப்படும். நம்ம அரிசி போடல, அப்ப என்ன அரைப்படும்? அந்த கல்லு தான், கீழே உள்ள கல்லு, அந்த கல்லு தான் அரைப்படும். அதாவது அந்த குழி மாதிரி இருக்கும், அந்த கல்லு தான் அரைப்படும். கல்லு அரைப்பட்டு சுத்தி பார்த்தா கல்லு வர கரைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரிதான் நண்பர்களே நம்ம குடலு ஒரு கிரைண்டர்னு வச்சுங்க, சரிங்களா? அதுல அரிசி போட்டா மட்டும்தான் அரைப்படும். அரிசி போடலன்னா, அதாவது நம்ம சாப்பிடலன்னா கண்டிப்பா அரைப்படும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குடல் தான் தேய்மானம் ஆக குடல் வாழ்வு ஏற்படும். அதனாலதான் உங்களுக்கு தெளிவா நான் இந்த கிரைண்டரை விளக்கப்படுத்திருக்கேன்.
ஏன்னா கிரைண்டர்ல வந்து நம்ம அரிசி போட்டா அரிசி அரைப்படும், அரிசி நம்ம போடலைன்னா கிரைண்டர் மட்டும் தேய்மானம் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம குடலும், நம்ம குடல்லையும் கிரைண்டர் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது நம்ம அரைக்க அரைக்க தான் நமக்கு செரிமானம் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா குடல் தான் தேய்மானம் ஆகும். மறக்காம பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க நண்பர்களே.